அன்புமணி மீதான ஊழல் வழக்குகள் சிபிஐ விசாரணையை முதலில் தீவிரப்படுத்துங்கள். ராமதாஸ் வைக்கும் கோரிக்கை. அன்புமணி மீதான ஊழல் வழக்குகளை சிபிஐ விரைந்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு அன்புமணியின் தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் வலியுறுத்தியிருக்காரு. மேலும் கட்சியை கைப்பற்றுவதற்காக அன்புமணி பம்மாத்து வேலைகள்ல ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக குழு கூட்டம் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் நிறுவனர் ராமதாசுக்கு வழங்கி குழு அனுமதி அளிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 25ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தலைமை தேர்தல் ஆணையம் சொன்ன தீர்ப்பை தவறாக அதற்கு வழிகாட்டி அவர்கள் அந்த 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 வகையில் அந்த தவறை அவர்கள் திருத்திக் கொண்டு இப்பொழுது அன்புமணிக்கு சின்னமில்லை, கட்சியின் தலைவரும் அல்ல என்று தலைமை தேர்தல் ஆணையம், டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம், இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அது சம்பந்தமாக நாங்கள் தொடுத்த வழக்கிலே டெல்லி உயர் நீதிமன்ற வழக்கிலே நாங்கள் தெளிவாக சொன்னோம். ஒரு தெளிவான தீர்ப்பையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று கூட ஏதோ அதாவது வேட்புமனு வாங்குவது கட்சியே இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினரும் அல்ல, அவரை நீக்கியாகிவிட்டது. இந்த நிலையில பொம்மாத்து வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார். அதை இந்த நேரத்தில் இந்த நிர்வாக குழு வன்மையாக கண்டிக்கிறது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆரம்பித்தேன். 46 ஆண்டு காலமாக ஆரம்பித்து இன்றைக்கு பல்வேறு பதவிகளை அவருக்கு கொடுத்து அழகு பார்த்தோம். ஆனால் பொதுவாக சொல்வார்கள், தீட்டிய மரத்திலே அந்த மாதிரி இந்த ஆலமரம் போல நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சியை ஆலமரத்தின் ஒரு கிளையில ஆலமரத்திலிருந்து ஒரு கோடாரியை செய்து அந்த கிளையிலிருந்து அது நுழைக்கிளையில உட்கார்ந்து வெட்ட ஆரம்பித்திருக்கிறார். அதனுடைய பலன் என்ன ஆகும்? கீழே விழுவதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. நான் நட்ட ஒரு பூந்தோட்டம், அதில் அந்த பூந்தோட்டத்தில் எல்லா விதமான மலர்களும் பூத்து குழுகிற நேரம், அதில் பல குரங்குகள் நுழைந்து அந்த செடிகளை எல்லாம் பூக்களை எல்லாம் நாசம் பண்ணி அந்த தினந்தோறும் அதே வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாமகவோட தலைவர் அன்புமணி கிடையாது, நாங்கள் தொடுத்த வழக்கில் அவருக்கு சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்பதை தேர்தல் ஆணையமும் டெல்லி உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியுள்ளது. பல மாதங்களுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி
கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது, எனது பெயரையும் அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அன்புமணியும் அவருடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு வருகின்றனர். கட்சியை கைப்பற்ற அன்புமணி பம்மாத்து வேலைகளை செய்து வருகிறார். இதனை வன்மையாக கண்டிக்கிறேன். அவருக்கு பல்வேறு பதவிகளை வழங்கி அழகு பார்த்தவன் நான். தமிழகம் முழுக்க 96,000 கிராமங்களுக்கு சென்று ஆலமரம் போல வளர்த்த கட்சிதான் பாமக. எனக்கு கூட்டணி தொடர்பாக பேச நிர்வாக குழுவில் முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இனி அவர் அன்புமணி ராமதாஸ் அல்ல, அன்புமணி மட்டுமே. அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டேன். ஆனாலும் அவர் வேட்புமனுக்களை வசூலித்து வருகிறார். தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து தேர்தல் ஆணையத்தையே ஏமாற்றிய அன்புமணி தேர்தல் ஆணையத்தின் உத்தரவையும் மீறி செயல்படுகிறார். அவர் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. டெல்லி நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் சொல்லி கூட அதையெல்லாம் மீறி விருப்ப மனு வாங்கிறது, ஊர்வலம் போகிறது, கூட்டம் நடத்துவது, இப்படி இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம், பரிகசிக்கத்தக்க வேலையெல்லாம் செய்து வருவது தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை. இதற்கு முன்னால் இப்படி எல்லாம் நடந்ததில்லை. ஆனால் இப்படி அன்புமணி என் பெயரை சொல்லி என் படத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை உபயோகித்து செய்வது வேதனை அளிக்கிறது. ஆக இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிர்வாக குழுவில் பேசியவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள், வன்மையாக கண்டித்தார்கள். அந்த வகையிலே தான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகின்றேன். நீங்கள் ஊடக நண்பர்கள் இந்த செய்திகளை எல்லாம் சரியாக கொண்டு செல்லுங்கள் மக்களுக்கு. ஏனென்றால் அங்கே நான் சொன்ன மாதிரி பொம்மாத்து வேலைகளை, பொய் மூட்டைகளை என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மூட்டைகள், பொய் மூட்டைகள், ஆயிரக்கணக்கான மூட்டைகள், வாய் திறந்தா பொய். அந்த மூட்டைகள், பொய் மூட்டைகளை எல்லாம் சில ஊடகங்களுக்கு கொடுத்து அந்த ஊடகங்கள் அந்த பொய் மூட்டைகளை வெளியிடுவதை எனக்கு வருத்தம் அளிக்கிறது. எப்பொழுதும் நான் ஊடகத்தை நம்புகிறார்கள், ஊடக நண்பன். ஏனென்றால் நானும் பல பத்திரிகை நடத்துகிறேன். அந்த வகையில் சொல்லுகின்றேன், ஊடக நண்பர்கள் உண்மை எது பொய் எது என்று பகுத்தறிந்து நீங்கள் செய்திகளை வெளியிடுங்கள். அன்றைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாலே நம்முடைய கௌரவ தலைவர் 1.25 மணி நேரம் சென்னையிலே பத்திரிகையாளர்களை சந்தித்து மனத்தில் இருக்கிற அந்த குமரல்களை எல்லாம் முழுமையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட ஓரளவு ஒரு 50 விழுக்காடு அன்றைக்கு சொன்னார். ஆனால் அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் ஊடக நண்பர்கள் முழுமையாக வெளியிடவில்லை. ஆக பேசுவதெல்லாம் போய் பித்தலாட்டம், இட்டு கட்டி பேசுவது, மம்மாத்து வேலை செய்வது, எப்படிப்பட்ட அந்த நபருக்கு, அந்த கூட்டத்திற்கு, அந்த பொய்யர்களுக்கு, பொய் கூட்டத்திற்கு நீங்கள் ஊடக நண்பர்கள் தயவு செய்து
துணை போகாதீர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.